வணக்கம். சுவை அரசு நிகழ்ச்சியில நிறைய டிஷ்ஷை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இந்த வாரம் சூப்பரான ஒரு டிஷ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாருங்க. அதாவது செட்டிநாடு மீன் குழம்பு. செட்டிநாடு மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். செட்டிநாடு மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: மீன் துண்டுகள், எலுமிச்சை பழம், தேங்காய் பால், இஞ்சி பூண்டு விழுது, வெந்தயம், செட்டிநாடு மசாலா அதாவது லவங்கம், பட்டை, ஏலக்காய் மற்றும் செட்டிநாடு மசாலாக்கள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, பொடியாக நறுக்கிய வெங்காயம், கொஞ்சம் சிறிது சின்ன வெங்காயம், மிளகுத்தூள், தக்காளி, எண்ணெய், சீரகம், மிளகாய் தூள், புளி காய்ச்சல் மற்றும் மஞ்சள். முதல்ல கேஸை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் அணையை கம்மி பண்ணிக்கோங்க. இதற்கு தேவையான முக்கியமான பொருள் வெந்தயம். வெந்தயம் தான் இந்த மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் வெந்தயத்தை வானலில் போட்டுக்கோங்க. நான் இன்னும் எண்ணெயை போடல. தேவையான மசாலா அதாவது ஸ்டார் அனிஸ், ஏலக்காய், பட்டை, லவங்கம், மராட்டி முக்கு எல்லாம் ஆட் பண்ணிருக்கேன். இந்த மசாலா ட்ரை ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த ரோஸ்ட் ஆகிற நேரத்தில் கொஞ்சமா சீரகம் ஆட் பண்ணுங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்றோம். இதை நீங்க இதெல்லாம் சேர்ந்து ஃப்ரை பண்ணி பவுடரா பண்ணலாம். கம்மியான அளவு பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா டைரக்டாவே ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. இதையும் நல்லா வாசனைக்காக ஆட் பண்றோம். இது நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது நல்லா சீரகம் வெடியும் போது பாத்தீங்களா, சீரகம் வெடிஞ்சிட்டு இருக்கு. இப்போ எண்ணெயை அப்படியே ஆட் பண்ணுங்க. எண்ணெய் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நமக்கு கிரேவி வேணும் இல்லைங்களா, அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா வெங்காயத்தை கொஞ்சம் சாப் பண்ணிருக்கேன். மீன் குழம்புன்னா நிறைய விதமா பார்த்துருப்பீங்க. சில மீன் குழம்புல மாம்பழம் போடுவாங்க, மாங்காய் போடுவாங்க. சில மீன் குழம்புல தேங்காய் பால் எல்லாமே செஞ்சிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு மசாலாவும் போடுறோம், தேங்காய் பாலும் போடுறோம், புளி காய்ச்சலும் போடுறோம். சரிங்களா? இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா இந்த வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஃப்ரை ஆகும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னா சாப் பண்ண தக்காளி நிறைய ஆட் பண்ணலாம். அதாவது ஒரு 1/2 கிலோ மீன் ஆட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ தக்காளி ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு பாம்ஃப்ரெட் அதாவது வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். நீங்க மார்க்கெட்ல எந்த மீன் கிடைக்குதோ அதை வாங்கிடலாம். குழந்தைங்களுக்கு முள்ளு இல்லாம கொடுக்கணும் அப்படின்னா வஞ்சிர மீன், வவ்வால் மீன் எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ இது வதங்கினோடனே இதுக்கு தேவையான மசாலாக்கள் போடலாம். தேவையான மசாலாக்கள்: மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாய் தூள், இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. வதங்கினோன்னு இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் இது வதங்கிட்டு இருக்கு. இது வதங்கணும்னு என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்றோம்.
இப்போ வந்து இந்த தண்ணி வந்து கொதிக்கணும். இந்த தண்ணி கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுங்க. அதாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க, எலுமிச்சை பழம் எடுத்து வச்சுக்கோங்க, மீன் துண்டுகளாக நறுக்கியது. அதாவது மீனை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா அழகா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து நல்லா அரோமா கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆக போகுது. சரிங்களா? இந்த பாயில் ஆகிற நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் பால் ஆட் பண்ணுங்க. அதோட சேர்த்து இந்த புளி கரைச்சல் அதையும் ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம். அருமையான காரைக்குடி மீன் குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப வந்து இது கொதிக்கும் போது அனலை குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து இது வந்து இன்னும் நல்லா திக்கா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தேங்காயை வந்து விழுதா அரைச்சு போடலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து தேங்காய் பாலை மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். அருமையான டிஷ் இது வந்து உங்களோட ரைஸோட வந்து அதாவது சுட சுட சாதத்தோட நீங்க பிசைஞ்சு சாப்பிடலாம். டேஸ்டா இருக்கும். இப்போ இதோட நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்க்க போனா இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. மீன் குழம்பு வந்து ரொம்ப திக்கா இருந்தா சிலருக்கு பிடிக்காது. உங்களுக்கு வந்து திக்கா வேணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் தேங்காயை வந்து அரைச்சு விழுதா போட்டுக்கலாம். இப்போ இந்த மீன் துண்டுகளை வந்து நான் இதுல ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண பிறகு என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் இந்த மசாலாவை அதாவது இந்த கிரேவியை வந்து மேல போடுங்க. இதற்கு மேல கொஞ்சம் மிளகுத்தூள். செட்டிநாடுனா வந்து ஸ்பைசியா இருக்கணும் இல்லையா? இதோட வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணுங்க. காரைக்குடி அப்படின்னாலே வந்து ஸ்பைசி தான் முக்கியம். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுங்க. அனலை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அருமையான இந்த டிஷ் வந்து 15 to 20 நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆயிடும். இது வந்து ரொம்ப அதிகமான டைம் எடுக்காது. சூப்பரான காரைக்குடி மீன் குழம்பு உங்களுக்காக ரெடியா இருக்கு. மீன் குழம்பு முடிய போது முடியறதுக்கு முன்னால கொஞ்சம் கொத்தமல்லி, எனக்குமே வந்து கொத்தமல்லி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம். அடுத்தது கொஞ்சம் எலுமிச்சை பழம் மேல போடுங்க. இந்த டிஷ் வந்து ரெடி. இப்போ வந்து இதை வந்து நம்ம அருமையான ஒரு பிளேட்ல சர்வ் பண்ண போறோம். முதல்ல வந்து கிரேவி ஆட் பண்ணலாம். பாத்தீங்களா? மீன் குழம்பு அப்படின்னாலே வந்து ஒரு அருமையான கலர் இருக்கணும். அதோட கன்சிஸ்டன்சி அதாவது அதை எந்த அளவுல நம்ம குழம்பு அப்படின்றது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வேணும், ஒரு திடம் வேணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து அனலை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த மீன் குழம்பு சர்வ் பண்ண போறோம். இந்த மசாலா, இந்த மீன் இதெல்லாம் சேர்ந்த இந்த மீன் குழம்பு வந்து சூப்பரா இருக்கு. நீங்களும் வந்து வீட்டுல இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னைக்குமே பிரசன்ட் பண்ணும்போது நீட்டா பிரசன்ட் பண்ணும் இல்லைங்களா? இதோட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சாப் பண்ணதை மேல போடுங்க.
கொஞ்சம் கருவேப்பிலை சாப் பண்ணதை வச்சிருங்க. அருமையான காரைக்குடி மீன் குழம்பு உங்களுக்காக ரெடியா இருக்கு. எனக்கே வந்து இந்த மூக்கு தொலைக்குது, சாப்பிடணும்ன்ற ஆசையா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இதை பாருங்க. உங்க வீட்டுல உங்க குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, கெஸ்ட் யார் வந்தாலும் சரி இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேறு சூப்பரான டிஷோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.